May I request Dr. Prakash to give his presentation, not PowerPoint, picture, on healthy aging. Now I invite him to do that. So we can sit here. திரு ஜி ஸ்ரீனிவாசன் சார் கூடிய சபையினரே, இந்நிகழ்ச்சிக்கு மிக மிக ஆர்வத்தோடு அவை நிரம்ப வந்திருக்கும் அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். அவர் குருமூர்த்தி சார் எவ்வளோ பேஷனேட்டாக இருந்தாருன்னா, பொதுவாக ஒரு ஃபோன் பண்ணுவாங்க, வாட்ஸ்அப் அனுப்புவாங்க, அல்லாட்டி தெரிஞ்சவங்ககிட்ட சொல்லி சார் நீங்கள் நிகழ்ச்சிக்கு வர முடியுமான்னு கேட்பாங்க. அவர் சார் நேரில் உங்களை இன்வைட் பண்ணோன்னாரு. நான் சொன்னேன், இப்போ நான் ஆஃபீஸில் இல்லையே சார், வெளியே இருக்கேன், நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே வருவோன்னு சொல்லி அவ்வளோ தொலைவு எங்களை நேரில் ஒரு பூச்செண்டு கொடுத்து என் நிகழ்ச்சிக்கு அழைத்து, இங்கே வந்த பிறகு தான் தெரியுது அவரோட ஆர்வம். அவர் நம்மெல்லாம் குடும்பத்துக்காக வாழ்வோம், அவர் இந்த அசோசியேஷனுக்காக வாழ்கிறார் போல. அவர் சுந்தர்ராமன், மிஸ் உமா எல்லாரும் வந்த உடனே அவர் ஒருத்தர் எனக்கு இன்னும் 4 மாதம் இருக்குன்னாரு. மேடம் 4 குவார்ட்டர் இருக்குன்னாங்க. எனக்கு இன்னும் 4 வருஷம் இருக்குது. ஸோ எல்லோரும் அங்கிட்டு இங்கிட்டு தான் இருக்கோம். இந்த நிகழ்ச்சி இட்ஸ் ஹெல்த்தி ஏஜிங்னாரு. ஒரு கான்ட்ராடிக்டரி வேர்டு மாதிரி இருக்கும், ஹெல்த்தி ஏஜிங். நான் இறங்கும் போதே அங்கே ஒரு என்ன டாக்டர், உனக்கு எப்படிப்பா தெரியும் நான் இங்கே வரேன்னு? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, யார்கிட்டையும் சொல்லாமல் இங்கே சரி இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு 1/2 மணி நேரம் வந்துட்டு போயிடுமேன்னு வந்தேன். உனக்கு இது ஒரு ஓப்பன் சீக்ரெட் சார்னார். சீக்ரெட் எப்படி ஓப்பனாக இருக்கும்? அப்புறம் கேட்டேன், குருமூர்த்தி சார்னு இருந்தார், அவர் இங்கே தான் இருந்தார், பட் ஹி இஸ் ஃபவுண்ட் மிஸ்ஸிங். ஃபவுண்டு மிஸ்ஸிங். அப்புறம் மேலே வந்தேன், எல்லோரும் வந்துட்டாங்களாங்கன்னு. அது ஒரு ஸ்மால் க்ரௌடுன்னாரு. க்ரௌடு ஸ்மால் க்ரௌடுன்னு. பட் எனக்கும் வந்துட்டோம், இதுதான் ஒன்லி சாய்ஸ். நம்ம சொல்லுவோம் இல்லையா, இது என்னப்பா அது ஒரிஜினல் காப்பி கொண்டு வாப்பான்னு. காப்பி எப்படி ஒரிஜினலாக இருக்கும்? அந்த மாதிரி தான் ஹெல்த்தி ஏஜிங். இது ஒரு ஆக்சிமோரான் அப்படின்னு சொல்லலாம், கான்ட்ராடிக்டரி வேர்ட்ஸ். அப்படி நினைக்கலாம். அப்படி நினைக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு தான் குருமூர்த்தி 1/2 மணி நேரம் கரெக்டாக 12 மணினாரு. சினிமா கிளைமேக்ஸில் அந்த வில்லனை டைம் சொல்லி கில் பண்ணுவாங்க. அந்த மாதிரி 12 மணி கரெக்டாக 12 மணிக்கு என்னை கூப்பிட்டு, ஐ ஆம் கோயிங் டு டேக் நெக்ஸ்ட் 30 minutes ஜஸ்ட் டு கிவ் அ ஓவர்வியூ. இப்போ இதில் என்ன சார் சொல்ல போகிறீங்க? என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார், சார் அந்த நலந்த ஆடிட்டோரியத்துக்கு போனோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்குது, நேற்று கொஞ்சம் ஹைதராபாத் போகிற வேலை இருக்குது, நான் வந்துடுறேன். சார் ஒரு என்ன இது மைண்ட்லெஸ் ஏஜ் அண்ட் க்ரோலெஸ் பாடி, ஏதோ இது ஹெல்த்தி ஏஜிங், ஏஜ்லெஸ் மைண்ட், ஏஜ்லெஸ் பாடி, அதெல்லாம் உங்களுக்கு ஒரு புக்கு கொடுக்குறேன் சார். இனிமேல் அதை படிச்சுட்டு என்னப்பா சொல்கிறது? அதை அவங்களே படிச்சிருப்பாங்களே, அது அம்மா சொல்கிறாங்க. சரி, தீபக் சோப்ராவோட புக்கு ஏஜ்லெஸ் பாடி சோல்லெஸ் மைண்டு, டைம்லெஸ் மைண்டு, இதெல்லாம் நான் சொன்னேன், இதெல்லாம் அவங்களே படிச்சிருப்பாங்களேப்பா. இப்போ ஒரு பாட்காஸ்ட்டில் போய் போட்டால் கூட யூடியூப்பில் 50 கோடி பீப்புள் யூடியூப் அசஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் ஏற்கனவே யூடியூப்பில் இதெல்லாம் கேட்டிருப்பாங்க. நான் போய் என்னத்தை போய் புதுசாக சொல்கிறது அப்படின்னு ஒரு சங்கடம் இருந்தது. தென் நான் என்ன நினச்சேன், என்னுடைய அனுபவத்தை சொல்லலாம். ஏன்னா என் அனுபவம் யூடியூப்பில் இல்லை, புக்லேயும் இல்லை, நான் புக்கே எழுதுகிற அளவுக்கு பெரிய ஆள் இல்லை. ஸோ அடுத்த ஒரு 1/2 மணி நேரம் நான் என்னுடைய ஒரு சின்ன அனுபவத்தில் இந்தியாவில் ஓவர்சீஸில் ஏஜிங்கை எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க, என்னென்ன மாதிரி உடல் சம்மந்தப்பட்ட சூழ்நிலைகளை நம்ம எதிர்கொள்ளணும், என்னென்ன தப்பு பண்ணுறோம், என்னென்ன ரைட்டாக பண்ணணும், கடைசியாக முக்கியமாக நிறைய பேர் இங்கே இந்த சபையில் பண்ணாமல் இருந்திருப்பீங்க, ஆனால் அது ரொம்ப முக்கியம். அது என்ன பண்ணணுன்றது I am going to take the next 30 minutes and brief you. Your life is going to begin. இல்லை, ஏன்னா இது வரைக்கும் குடும்பத்துக்காக கடமைக்காக வேலை செஞ்சுருப்போம். அவர் ஸ்ரீனிவாசன் சார் ரொம்ப அழகாக சொன்னார், இனிமேல் யூ ட்ராவல், யூ என்ஜாய், யூ ஸ்பெண்ட் யுவர் மணி. ஏன்னா so far you are living for your family. Now you have to live for yourself.
தட் இஸ் போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் இல்லையா? ஸோ இந்த கான்டெக்ஸ்டில் ரெண்டு, நான் வந்து எம்பிபிஎஸ் எம்எஸ்லாம் இந்தியாவில் படித்தேன். அதுக்கப்புறம் அப்ராடில் போயிட்டு எஃப்ஆர்சிஎஸ் பண்ணிவிட்டு அங்கே கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிட்டுருந்தேன். ஒரு 20 வருஷம் மருத்துவ பணிக்கு அப்புறம் இங்கே வந்து ஹெல்த் இன்சூரன்ஸில் இப்போ ஒரு 18 வருஷமாக ஹெல்த் இன்சூரன்ஸில் இருக்கேன். இப்போ நம்ம ஊருக்கும் அவங்களுக்கும் அந்த வயசான நேரத்தில் எப்படி அதை அணுகுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, there are two things. One is loneliness, another is attachment. அவர் இன்னொன்று ஸ்ரீனிவாசன் சார் சொன்னார், நம்ம பேர குழந்தைக்கு கொள்ளு பேரனுக்கு எப்போ பர்த்டே கொண்டாடுறது, அதை எப்படி நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுறது, இன்னும் இது எல்லா பிரச்சனையும் நம்ம மண்டையில் ஏற்றிக்கிட்டு இருக்கோம். அங்கே வந்து நான் ஒரு 23 இயர்ஸ் முன்னாடி எஃப்ஆர்சிஎஸ் பண்ணும்போது அதனோட ப்ரொஃபஸர் சொன்னார், ஒரு ட்ரிங்க் he was just telling, my son I think he is in Italy, he works for a tech and his girlfriend is she's a Polish girl, I think they were living together, I do not know, they would have got married. இது 22 வருஷம் முன்னாடி. ஸோ அவங்களுடைய அட்டாச்மெண்ட் லெவல். பட் நம்ம எப்படின்னா ரொம்ப டூ மச் அட்டாச்டு. நம்மளுடைய குழந்தைகளோட டிசிஷனை நம்ம எடுக்கணும்னு நினைப்போம். ஸோ இந்த அட்டாச்மெண்ட் இஸ் கிரியேட்டிங் எ பிக் ஸ்விங் இன் அவர் மைண்ட். என்னுடைய ஆண்டி ஒருத்தங்க இருக்காங்க, ஒரு பெரியம்மா ஒரு நிகழ்ச்சிக்கு போனால் அவங்க வரல. என்ன பெரியம்மா நீங்கள் அந்த நிகழ்ச்சியில் உங்களை பார்க்கலையே, நீங்கள் ஏன் வரலன்னு. என் மருமகளோட சீமந்தத்துக்கு வரலப்பா, என் பேத்தியோட பர்த்டேக்கு வந்தா ஆனால் சாப்பிடல. இதெல்லாம் 5-8 வருஷம் முன்னாடி நடந்த கதை, இதெல்லாம் ஏன் ஞாபகம் வச்சுருக்கீங்க? ஃபாரினில் டிமென்ஷியா, அல்சைமர்ஸ் டிசீஸ், ஞாபகம் மறதி இருக்கேன்னு கஷ்டப்படுறான். நம்ம தேவையில்லாததெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. உங்களுக்கே 75 வயசு ஆகிடுது, நீங்கள் இன்னும் 40 வயசுலேருந்து எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுருந்து இதெல்லாம் பண்ணணுமா? ஜாலியாக எடுத்துக்க வேண்டியது தானே, உனக்கு தெரியாதுப்பா. இந்த அட்டாச்மெண்ட், எக்ஸ்பெக்டேஷன்ஸ், that is the problem we are facing. Whereas for them, after retirement, they are very lonely. Loneliness is one of the major cause of mental depression. அது ரொம்ப அதிகமாக லோன்லினஸ் தனியாக இருக்கிறது, தனியாகவே அவங்கள பார்த்துக்கிறது. ஸோ இந்த லோன்லினஸை பார்க்குறதுக்காக கவர்மெண்ட் எடுக்கிற முயற்சி, அவங்களோட சோஷியல் செக்யூரிட்டி சிஸ்டம் இஸ் வெரி ஹை. லோன்லினஸை பார்க்குறதுக்காக ஹெல்த் மினிஸ்ட்ரியில் லோன்லினஸுக்குன்னே ஒரு மினிஸ்டர் இருக்கார், அவர் கீழே ஒரு டீம் இருக்குது. அப்படின்னா எத்தனை வயசானவங்க இருக்காங்க, எத்தனை பேர் தனியாக இருக்காங்க, அவங்களுடைய கடமைகளை அவங்களே செஞ்சுக்கிறாங்க. அந்த ஆக்டிவிட்டி இண்டிபெண்ட், தே ஆர் நாட் டிபெண்ட் ஆன் எனி ஒன். இப்போ நம்ம இப்போ வயசானவங்களுக்கு ரொம்ப சகஜமாக வர்றது என்னென்னா, பர்டிகுலராக நீங்கள் உங்கள் வீட்லேயே இருக்கீங்க, சரி பொண்ணு ஆற்றுக்கு போவோம், இங்கே போவோம், ஃப்ரெண்டு வீட்டுக்கு போவோம், போய் வேறு எங்கேயாவது தங்கும் பொழுது அங்கே பாத்ரூமு அந்த வசதியெல்லாம் வேறு மாதிரி இருக்கும். அதில் கொஞ்சம் வழுக்கிட்டாங்கன்னா டக்குன்னு விழுந்தோடனே இடுப்பு எலும்பு உடஞ்சிரும். அது ஏற்கனவே அது விட்டமின் டி குறைபாடுனால இருக்கலாம், கால்சியம் கம்மியாக இருக்கிறதால இருக்கலாம், பெண்களுக்கு போஸ்ட் மெனோபாஸ் ஹார்மோன்ஸ் குறைபாடுனால ஈஸியாக அந்த எலும்பு கீழே உட்கார்ந்தவொடனே டக்குன்னு உட்கார்ந்தா உடஞ்சிடும். அந்த மாதிரி ஒரு ஃப்ராக்சர் நெக் ஆஃப் ஹியூமர்ன்றோம் இல்லையா, அதை வந்தவுடனே நம்ம மெடிக்கலி என்ன பண்ணுவோம், இந்த ஃப்ராக்சர் எங்கே ஆங்குலேஷன், இது ட்ரொக்கான்ற கீழே இருக்கா மேலே இருக்கா, இது ஹிப் ஜாயிண்ட்டை அஃபெக்ட் பண்ணுமா, இது எப்படி அணுகணும், இது எப்படி ஸ்க்ரூ போடணும், இந்த ஜாயிண்ட்டை ரீப்ளேஸ் பண்ணணுமா அல்லாட்டா ஃப்ராக்சரை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணணுமா, இதை தான் அந்த ஆர்த்தோபீடிஷியன் யோசிப்பார். இந்த பேஷண்ட்டுக்கு ஏற்கனவே 75 வயசு ஆகிடுது, இவங்களுக்கு சக்கரை வியாதி இருக்குது, பிபி இருக்குது, ஹார்ட் இஜெக்ஷன் ஃப்ராக்ஷன் கம்மியாக இருக்குது, இவங்களுக்கு எப்படி அனஸ்தீஷியா கொடுக்கறது, இதை தான் அனஸ்தட்டிஸ்ட் யோசிப்பார். சரி நல்ல வேலை பக்கத்தில் ஒரு அம்மா விழுந்துட்டாங்க, இவங்களுக்கு எப்படி நல்லா பில்லு போடுறதுன்னு ஹாஸ்பிட்டல் ஓனர் யோசிப்பார். பட்டு நாங்கள் யூகேயில் இருக்கும்பொழுது அந்த பேஷண்ட் இங்கே என்ட்ரி ரெஜிஸ்ட்ரி ரெக்கார்டு ஹெல்த் ரெஜிஸ்டர் பண்ணும்பொழுது ஒரு டீம் அவங்க அட்ரஸுக்கு போயிடுவாங்க. அவங்க அட்ரஸில் போய் அவங்க இந்த ஃப்ராக்சர் ஆன பிறகு வீல் சேரில் தான் அந்த வீட்டுக்கு வருவாங்க. அவங்க மொபிலைஸ் பண்ண முடியாது, வெயிட் பேரிங் பண்ண முடியாது, 6 வீக்ஸ் ஆகும். அப்போ எப்படி எந்த ரூமில் இருப்பாங்க, அவங்க ரெஸ்ட் ரூமை எப்படி யூஸ் பண்ணுவாங்க, இதை போய் பார்த்து ஒரு டீம் ஆஃப் பீப்புள் அந்த சர்ஜரி முடியறதுக்குள்ளே ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ தட் இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஆப்ரேட்டிங் எ பேஷண்ட் அண்ட் சென்டிங் ஹிம் அவுட். அதுக்கப்புறம் எப்படி இருக்க போகிறான். திஸ் இஸ் வாட் ஐ எம் ட்ரைங் டு சே.
த ரெஸ்பெக்ட் ஃபார் ஹியூமன். நான் எம்எஸும் இந்தியாவில் படித்தேன், எஃப்ஆர்சிஎஸும் யூகேயில் பண்ணேங்க. இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன? உங்கள் பசங்களாக கூட நிறைய பேர் படிச்சிருப்பாங்க. ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? எம்எஸ்சில் அவனுக்கு குடல் சார்ந்த புற்றுநோய் இருக்குது, ஆசன வாய்க்கு மேலே இருக்குது. நீ எப்படி ஆப்ரேட் பண்ணுவ? எது வரைக்கும் போய் எடுப்ப? எந்த நரம்பை பாதிக்காமல் பண்ணுவ? எந்த இரத்த குழாயை கட் பண்ணுவ? எந்த இரத்த குழாயை கட் பண்ணாமல் வச்சுருப்ப? இந்த மாதிரி ரொம்ப மருத்துவம் சார்ந்த கேள்விகளை கேட்குறது எம்எஸ். அங்கே போனால் எஃப்ஆர்சிஎஸில் அதெல்லாம் நீ எப்படி கற்றுக்குவ? எப்படி நீ வந்து உன்னை அந்த வார்டில் போட்டவொடனே. பட் உனக்கு ரொம்ப முக்கியம், ஹவு ஆர் யூ கோயிங் டு மேக் எ டயக்னோசிஸ்? வில் யூ ஜம்ப் இன் டு ஆப்ரேட்டிங் தட் பேஷண்ட்? யூ வாண்ட் டு நோ த டயக்னோசிஸ், எக்ஸ்டென்ட் ஆஃப் டிசீஸ். அந்த நோய் அங்கேயே இருக்கா, பரவி இருக்கா? பரவி இருந்ததுன்னா பெரிய ஆப்ரேஷன் பண்ணி பிரயோஜனம் இல்லை. ஏற்கனவே பரவிடுது, அதுக்கு வேறு அணுகுமுறை இருக்குது. ஸோ வாட் இஸ் எக்ஸ்டென்ட் ஆஃப் த டிசீஸ், வாட் இஸ் த ஸ்டேஜ் ஆஃப் த டிசீஸ், இதெல்லாம் நீ எவாலுவேட் பண்ணிவிட்டு யூ ஹேவ் டு கால் த ஃபேமிலி அண்ட் டாக் டு தெம். யூ ஹேவ் டு கிவ் த ஆப்ஷன்ஸ் டு த பேஷண்ட்ஸ் ஃபேமிலி. யூ ஹேவ் டு எக்ஸ்பிளைன் டு தெம் வாட் ஆர் த பாசிபிள் காம்ப்ளிகேஷன்ஸ். ஹையஸ்ட் ரெஸ்பெக்ட் டு த பேஷண்ட்ஸ் ஃபீலிங்ஸ். அது அங்கே. இங்கே வந்து இந்த பேஷண்ட்டுக்கு ஆப்ரேஷனும் பண்ணலாம், ரேடியோ தெரப்பியும் கொடுக்கலாம். ஆனால் நம்ம மருத்துவமனையில் ரேடியோ தெரப்பி இல்லை. ரேடியோ தெரப்பி கொடுக்கலான்னா இவன் அங்கே போயிடுவான், ஃபஸ்ட்டு ஆப்ரேட் பண்ணிவிடுவோம், அப்புறம் ஆப்ஷனு பேசிக்கலாம். ஸோ இது நான் ஒரு கதையாக சொல்கிறேன். ஆனால் உங்களுக்கு இது மெடிக்கலி யூ ஷுட் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு டு ரீச் தி ரைட் பர்சன். நம்ம வீட்டில் பக்கத்தில் உள்ள டாக்டர் விட்டுருவோம், நேராக வந்து இங்கே வந்து மெட்ராஸுக்கு வந்து இங்கே திருப்பூர்லேருந்து இங்கே எதுக்குப்பா வந்து, இல்லை நான் வந்து அந்த டாக்டர் அவர் தான் நம்பர் ஒன்னாம. இப்போ இந்த நம்பர் ஒன்று யாருப்பா சொன்னாங்க? நம்பர் ஒன்றுன்னு சொல்கிறதே இதுனா எல்லா டாக்டரையும் வந்து அட்டெண்டன்ஸ் எடுத்து ஸ்கோர் போட்டு நம்பர் ஒன் கொடுக்குறாங்களா? நம்மளா சொல்லிக்கிறது. அங்கே ஒருத்தர் இருக்காருங்க, அவர் தாங்க நம்பர் ஒன். அந்த நம்பர் ஒன் டாக்டரை வந்து பார்க்கணும். அந்த நம்பர் ஒன் டாக்டர் என்ன சொல்லுவார் என்கிட்ட, பிரகாஷ் 30 பேர் பார்க்கலாம்ப்பா ஒரு நாளுக்கு. எனக்கும் வந்து ஒரு 65 வயசு மேலே ஆயிடுச்சு. 30 பேர் பார்க்கலாம். சேர்மேன் ஃபோன் பண்ணி எனக்கு 2 பேர் வராங்கன்றாரு. நம்ம கொலீக்ஸ் வந்து 4 பேர் அனுப்புகிறாங்க. ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஃபோன் பண்ணி இவனுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுங்கன்றாரு. மினிஸ்டர் அனுப்புகிறாரு. இது 30 வந்து 50 ஆகிடுது. அப்போ நேச்சுரலி he cannot do justice. He cannot do justice. What a common doctor will miss, he will also miss. அந்த பேஷண்ட்டுக்கு என்ன தேவை? என்ன ஒரு 10 நிமிஷமாக கேட்கணுங்க. சார் பேசவே விடலை சார். அவர் என் சம்மந்தி சொல்கிறார், சார் என்னப்பா நீ அவர்கிட்ட சொன்னீங்க 30 செகண்ட்ஸ் டாக்டர், வித்தின் 30 செகண்ட்ஸ் he wrote everything and gave me. நீ என் பேரை சொன்னியாப்பா, அதுக்குள்ள எங்கே சார் டைம்? அதுக்குள்ளே என்ன அனுப்பிட்டார் சார். ஸோ it is not required that you should go and meet a very busy doctor or a 5-star hospital. Identify a good doctor, an appropriate doctor. என் ஃப்ரெண்டு நேற்று ஃபோன் பண்ணுறான், சார் ஃபீவர் வந்து அவன் யூஎஸில் இருக்கான், என் தங்கைக்கு இங்கே ஃபீவர் இருக்குது, 3 வாரமாக ஃபீவர் இருக்குது, அதுக்கெல்லாம் பெட் ஸ்கேன் எடுக்கணுமா சார்? பெட் ஸ்கேனு கேன்சருக்கு தானே எடுக்கணும். அது ஃபீவருக்கும் காரணத்தை கண்டுபிடிக்க முடியல, 3 வாரத்துக்கு மேலே ஜுரம் தொடர்ந்து இருக்குன்னா கண்டிப்பாக அது எடுக்க வேண்டியிருக்கும், எடுத்துருங்க. திருப்பி ஒரு ஃபோன் பண்ணி, சார் அங்கே வந்து அதில் வந்து ஏதோ ஒரு இது இருக்க, பயாப்சி எடுக்கிறேன், எடுக்க சொல்லுங்கள், நான் கரெக்டு தான். ஒரு நிறைய டவுட் அவங்களுக்கு. சார் அப்புறம் டிபினாங்களே, டிபி தானே நல்ல நல்ல ஒரு டயக்னோசிஸ், ஏன்னா 100% ட்ரீட் பண்ணிடலாம். ஃபீவர் டிபினாலும் டிபிக்கு மருந்து கொடுத்துரு. சார் டிபி மருந்து கொடுத்ததால ஜாண்டிஸ் வந்துடுது, அந்த மருந்து நிறுத்தி வேறு மருந்து கொடுக்கணுமா? Sometimes it happens. 20% of the patients and the INH rifampicin that we are giving for tuberculosis can cause hepatotoxicity. Okay, change பண்ணுங்க. ஸோ இவங்க கேள்வி மேலே கேள்வி வரை நான் என்ன சொன்னேன், இங்கே ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கே ஒரு இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ் டாக்டர் இருக்கார், அவர் தான் இதுக்கெல்லாம் அதிபதி, அந்த ஸ்பெஷாலிட்டி. அந்த ஸ்பெஷலிஸ்ட்டை போய் நீங்கள் ஒன்றா ஒரு ஒப்பீனியன் வாங்கிக்கோங்க. அவர்கிட்ட போனோடனே அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு, யுவர் ட்ரீட்மெண்ட் இஸ் இன் ஆர்டர், உங்களுக்கு யார் ட்ரீட் பண்ணுறாங்களோ அவங்கள ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார். நான் என்ன சொல்ல வரேன்னா, தட் இஸ் தி ரைட் டாக்டர். ஓஹோ, அங்கே இதை எதுக்குப்பா எடுத்த, நீ இன்னொரு போய் எம்ஆர்ஐ எடுத்துகிட்டு வாப்பா, நீ இன்னும் 2 ஸ்கேன் எடுத்துகிட்டு வாப்பான்னு சொல்லாமல், ஏ ரைட் டாக்டர் இஸ் சம் ஒன் ஹூ வேலிடேட்ஸ் அண்ட் ஹூ கைட்ஸ் யூ இன் த ரைட் டைரக்ஷன். ஸோ இந்த டாலரன்ஸ்
ஒரு பக்கம் அவங்களுக்கு வந்து லோன்லினஸ் அவங்கள ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது அயல் நாட்டில். நமக்கு வந்து அட்டாச்மெண்ட், இதற்கு நடுவில் நம்ம வந்து ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணிக்கணும். வயசான காலத்தில் ரெண்டுக்கு நடுவில் நம்ம வந்து நீந்த கற்றுக்கணும். ஆனால் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அதான் ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி தான். அப்பா பெரியப்பா, அப்பா பசங்க, நம்ம பெரியப்பா பசங்க எல்லாம். we have a attached family and a detached toilet. இப்போ வந்து attached bathroom, detached family, அந்த இது மாறிடுது. ஸோ நம்ம இதை வந்து ஒரு மைண்டில் வச்சுட்டு இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படி how we can navigate ourselves and place between not too much of attachment, not too much of loneliness. We have to navigate the track. If we do that, then you are successful. But next, what are the common diseases? நம்ம ஏன் வந்து ஹெல்த்தி ஏஜிங்னா பயப்படுறோம்? ஏஜிங்கில் காமனாக நான் சொன்னேன் இல்லையா, ஒரு அக்யூட் ப்ராப்ளம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அக்யூட் ப்ராப்ளம்னா 2 நாளாக தலை வலிக்குதுங்க, ஒரு 3 நாளாக குரல் கொஞ்சம் கனகனன்னு இருக்குது, இரும்பல் மாதிரி இருக்குது. இந்த மாதிரி இதுக்கு, இந்த மாதிரி பிரச்சனைக்கு உங்கள் பாட்டி வைத்தியம், கை வைத்தியம், துளசி, மஞ்சள், இஞ்சி, சின்னமாம், சுடு தண்ணி, ஆவி பிடிக்கிறது, இதெல்லாம் நோ ப்ராப்ளம் பண்ணிக்கலாம். பட் 3 மாதமாக ஒரு பிரச்சனை இருக்குது, கொஞ்சம் ஜாண்டிஸ் ஆரம்பிச்சது, ஆனால் அதிகமாகிட்டே போகுது. ஒரு 2-3 டாக்டரை பார்த்துட்டோம், தாயத்தை கட்டிட்டோம், நாட்டு மருந்து சாப்பிட்டுட்டோம். அங்கே தான் யூ ஆர் டேக்கிங் த ரிஸ்க். என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சிஎம்சி வெள்ளூரில் என்ன சொல்லுவாங்க, பிரகாஷ், நாங்கள் பார்க்குற பேஷண்ட்ஸ் 90% ஆஃப் தெம் ஆர் பீப்புள் who have adapted to some local treatment. அதை நான் வந்து இந்தியாவில் அறியாமைன்னு நான் ஆரம்பத்தில் நினச்சிட்டு இருந்தேன். நம்ம மக்களுக்கு அறியாமை தெரியலப்பா. ஆனால் அறியாமையை விட ரொம்ப மோசம் அரைகுறை அறிவு. அந்த அரைகுறை அறிவு உங்களுக்கு இருந்ததுன்னா பரவாயில்ல, நீங்கள் அவரை போய் பார்க்க போவீங்க, சாமிநாதன் சார் என்ன நீங்கள் இந்த மாதிரி இதுக்கே இங்கே இருக்கீங்க, ஐயோ நீங்கள் அங்கே போங்க. அன்சாலிசிட்டட் அட்வைஸ். அவன் ஒரு மருத்துவத்துறையில் தகுதியானவன் இல்லை, அவன் அடுத்தவனுக்கு அறிவுரை கூடக்கூடாது. ஆனால் அவனுடைய கருத்தை அடுத்தவங்க மனசில் திணிச்சு அவனை ஊர்க்கா போட்டு அதுக்கப்புறம் சிஎம்சி வெள்ளூர் போனவனே, இட் இஸ் எ டீகாம்பன்சேட்டட் லிவர் டிசீஸ், நவ் யூ ஆர் நாட் எ கேண்டிடேட் ஈவன் ஃபார் லிவர் டிரான்ஸ்பிளான்ட், நீங்கள் ஒரு 2 மாதம் முன்னாடியே வந்திருக்கணுமே. நிறைய பேர், நான் எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன்னா, யூ ஆர் ஆல் லேர்னட் பீப்புள். நீங்கள் இன்னும் போய் 4 பேருக்கு சொல்லணும். ஒரு பேஷண்ட், வெரி வெரி புவர் ஃபேமிலி, கேன்சர் ஈசோஃபேகஸ். நாங்கள் சண்டேயில் ஒரு சேரிட்டி சர்வீஸ் பண்ணோம். அங்கே கொண்டு வந்து ரிப்போர்ட்டை காட்டினாங்க. அந்த நபரை எனக்கு நல்லா தெரியும். அவங்க ஃபேமிலி ரொம்ப ரொம்ப அதாவது இன்றைக்கி ஒரு 1000 ரூபா செலவுன்னா கடன் வாங்கணும், அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி. இந்த சுச்சுவேஷன், இந்த ஸ்ப்ரெட்டு இஸ் disease has a guarded prognosis another few months. It may be 3 months or 6 months, we don't know. You don't do anything great, just give him a tube, give him feeds and keep him comfortable. அப்படின்னு சொன்னால் அங்கேருந்து பல்லாவரம் போயிருக்காங்க. அங்கே ஒரு டாக்டர் சொல்லி, இதை நான் குணப்படுத்துவேன். யார் உங்களுக்கு சொன்னது அப்படி? நான் சொன்னேன், அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட்டில் ஒரு சீஃப் சர்ஜன் இருக்கார், எனக்கு ஃப்ரெண்டு, நீங்கள் போய் அவரை பாருங்கள், அவர் என்ன சொல்கிறாரோ அது கேட்டுக்கோங்க. அவர்கிட்ட போயிருக்காங்க. அவர் சொல்லியிருக்காரு, இஃப் யூ கேனாட் அஃபோர்ட் லீவ் இட். அவங்க இம்யூனோதெரப்பி, ஹார்மோனல் தெரப்பி என்னென்னமோ சொல்லுவாங்க. பட் இன்னும் பெருசாக இந்த நோய்க்கு இந்த கட்டத்தில் பலன் இருக்காது. பேஸ்ட் ஆன் த சைட் ஆஃப் டியூமர், பயாப்சி ரிப்போர்ட், ஸ்டேஜ் ஆஃப் டிசீஸ், எக்ஸ்டென்ட் ஆஃப் டிசீஸ் அண்ட் த பேஷண்ட்ஸ் கோமாபிட் ஸ்டேட்டஸ், இதெல்லாம் காம்ப்ரஹென்சிவாக பார்த்து இந்த முடிவு சொன்னால் அவங்க கேட்கல. அவங்க ஒய்ஃபு அதை விற்றாங்க, இதை விற்றாங்க, கடன் வாங்கினாங்க, இது பண்ணாங்க. அவர் 3 மாதத்துல இறந்துட்டார். பட் அது ஒரு 6 வருஷம் ஆயிருக்கும் அவர் இறந்து. இன்னமும் கடனில் இருக்காங்க. இவங்களுக்கு என்ன தேவை சொல்லுங்கள்? ஒரு விஸ்டம், ஒரு வைஸ் அட்வைஸ். அவங்கள போய் கன்ஃபியூஸ் பண்ணாமல், நீங்கள் வாங்க இந்த டாக்டரை பாருங்கள், அவர் குணப்படுத்திட்டு வாருன்னு சொல்லி அவர்கிட்ட யார்கிட்டயோ கொண்டு போய், அவர் அலோபதிக்கா நான் அலோபதிக்கா, ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன் டு த டீட்டெயில்ஸ். அவர் ஏதோ ஒரு எல்லாமே அரைகுறை அறிவு. நம்மளுடைய பொதுமக்கள் அறியாமையிலையும் அரைகுறை அறிவிலையும் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது நம்மளோட பொறுப்பு. ஸ்பைடர்மேன் மூவியில் அவர் பாஷாலாம் சொன்னார், விஜய் ஸ்ரீனிவாஸ், எங்களை
ஸ்பைடர்மேன் மூவியில் அந்த ஒரு இங்கிலீஷ் படம் தான், அதில் ஒரு கருத்து சொல்லுவான், உனக்கு கொடுத்துருக்கிற திறமை, நீ பறப்ப, ஜம்ப் பண்ணுவ, என்ன வேணோ பண்ணுவ, உனக்கு கொடுத்துருக்கிற திறமை ஒரு ப்ரிவிலேஜ் இல்லை, மற்றவங்களுக்கு நீ செய்யறதுக்கு, உதவி செய்யறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. உனக்கு இருக்கிற நாலேஜ், உனக்கு இருக்கிற படிப்பு, உனக்கு இருக்கிற அறிவு, திறமை எல்லாமே ஆண்டவனால் நீ அதை எப்படி பயன்படுத்தி உன்னை சுற்றி இருக்கிற 4 பேர் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவ அப்படின்றதுக்கு, தட் இஸ் வாட் இஸ் கிவன் டு அஸ். 60 இயர்ஸ்க்கு மேலே உங்களுக்கு என்ன சார் வேணும்? இஸ் இட் நாட் யுவர் டியூட்டி? யூ ஆர் tapped the best of your potential, you have reached a stage in life. Is it not your duty to create a difference in the lives of others? ஸோ இப்போ ஒரு நான் இன்னும் இப்போ என்னோடய ஸ்பீச்சுக்கே வரல, அதுக்குள்ளே டைம் போயிட்டே இருக்கு. காலில் ஒருத்தங்க வலின்னு சார் நான் சொன்னேன், அக்யூட் ப்ராப்ளம்னா நீங்கள் வீட்டு வைத்தியம் பண்ணிக்கலாம். ஒரு 4-5 நாளுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைனா, மாதக்கணக்காக வாரக்கணக்காக இருக்கிற பிரச்சனை, அதுவும் பிரச்சனை ப்ராக்ரஸ் ஆகிட்டே இருக்குது. போன வாரத்துக்கு இந்த வாரம் 20% கம்மியாயிடுச்சுன்னா அது வேறு, போன வாரத்துக்கு இந்த வாரம் அதிகமாகிட்டே இருக்குது, ஆனால் 5-6 வாரமாக இருக்குது. இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு சரியான மருத்துவரை நீங்கள் அணுகணும். இப்போ ஒருத்தருக்கு காலில் வலி 6 வாரமாக இருக்குது, அது ஒரு டாக்டர்கிட்ட போயிருக்காங்க. அவர் என்ன பண்ணிட்டார், ரொமட்டாய்ட் ஃபேக்டர், ஆன்குலைசிங் ஸ்பாண்டிலைட்டிஸ், நீங்கள் அது இதுன்னு எல்லா ஒரு எக்கச்சக்கமான டெஸ்ட்டு. நான் தான் அந்த டாக்டரை போய் பாருங்கன்னு அவங்க சொன்னாங்க, சார் கிட்டத்தட்ட 8500 ஆயிடுச்சு சார் டெஸ்ட்டு கால்வலி. இல்லை நல்ல டாக்டர், உங்களுக்கு என்ன சொன்னார் கடைசியில் ஒன்றும் சொல்லலை, நீங்கள் போடுற செருப்பு சரியில்லை, நீங்கள் இந்த கடையில் போய் செருப்பு வாங்கி வீட்டில் ஒரு செருப்பு, வெளியே போனால் ஒரு செருப்பு போட்டுக்கோங்க. ஸோ ப்ராப்பர் ஃபுட்வேர் இஸ் வாட் இஸ் ரிக்வயர்ட். ஆனால் இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் அந்த டாக்டரை ப்ளேம் பண்ண முடியாது. இஸ் அ ரொமட்டாலஜிஸ்ட். நீ வெறும் ஃபுட்வேரை மாற்றுங்கன்னு சொல்ல முடியாது, ஏன்னா ஈ கேனாட் மிஸ் அதர் டயக்னோசிஸ். ஸோ இன் அன் எரா ஆஃப் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி, இன் அன் எரா ஆஃப் கிராஸ் கன்சல்டேஷன், யூ கேனாட் ப்ளேம் த டாக்டர். இட் வில், திஸ் இஸ் பவுண்ட் டு ஹேப்பன். ட்ரீட்மெண்ட்ஸ் ஆர் கோயிங் டு பி எக்ஸ்பென்சிவ் because I will confine myself to my specialty and I will refer to others. And others have to do a lot of tests. No cardiologist will say that you are fit for anesthesia without doing a echo, treadmill and if required angiogram. So it will have a cost. 1.4 creatinine இருக்கணும். டிஸ்சார்ஜ் ஆகும்போது என்னங்க சார் கொஞ்சம் 1.7 இருக்குது, அதை நெஃப்ராலஜிஸ்ட் அனுப்புகிற, நெஃப்ராலஜிஸ்ட் ஓகே இது ஒன்றும் பரவாயில்ல 1.7 தானே வாப்பா 3 மாதம் கழிச்சுன்னு சொல்ல மாட்டார். சொல்லிவிட்டு நாளைக்கு எதாவது ஆச்சுன்னா அவர் பொறுப்பாகிடுறாரு. அவர் என்ன பண்ணுவார், எக்கச்சக்கமாக ஒரு டெஸ்ட்டு எடுத்துகிட்டு திருப்பி அதையே தான் சொல்லுவார், இங்கிட்ட அங்கிட்ட இருக்குது 3 மாதம் கழிச்சு வாங்க, அது வரைக்கும் கொஞ்சம் உப்பு குறைங்கன்னு. பட் இந்த டெஸ்ட்டு எதுக்கு எடுக்கிறாரு, இந்த 1% 2% பாசிபிலிட்டி ஆல்சோ வி ஹவ் டு ரூல் அவுட். தட் இஸ் ஹவ் த மெடிக்கல் ஃபீல்ட் இஸ் இவால்விங். முட்டி வலி, ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் ஆல்மோஸ்ட் 60 வயசுக்கு மேலே எல்லாருமே ஃபேஸ் பண்ணிட்டு தான். அந்த உட்காந்துடுறேன், ஆனால் எந்திரிக்க தான் முடியல. கோயிலுக்கு போய் நடக்கணும்னா கொஞ்சம் பயமாக இருக்குது, படிக்கட்டு ஏறுறது கொஞ்சம் கஷ்டம், வீட்டுக்குள்ளே லிஃப்ட் தேவையா அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஆயிடுச்சு இன்றைக்கி. இண்டிவிஜுவல் ஹவுஸில் இருக்கிறவங்களே வித்தவுட் லிஃப்ட் ஹவு கேன் யூ கோ யூஸ் அ செகண்ட் ஃப்ளோர் அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஆகிடுது. ஏன்னா ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம், அதை ஏர்லியராக கண்டுபிடிச்சி ஒரு இன்ஜெக்ஷன் போடணும். ஸ்டெம் செல் தெராப்பி இருக்குது, யூ கேன் போஸ்ட்போன். இப்போ என்னென்ன 60 வயசுலேயே போய் நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டோம்னா அந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு லைஃப் டைம் 15 இயர்ஸ். நீங்கள் 85 வயசு வரைக்கும் வாழ போகிறீங்கன்னா திருப்பி 75 இன்னொரு தடவை ரிவிஷன் பண்ணுவீங்களா? அதனால் நம்மளோட உடற்பயிற்சி, நம்மளுடைய உடல் பருமனம், வெயிட் ரிடக்ஷன், இதனால் அந்த 60 வயசில் பண்ண வேண்டியது 70 வயசுக்கு தள்ளணும்னா இன்றைக்கி இருக்கிற இதில் அது 85-90 வயசு வரைக்கும் ஆடும். அதுக்குள்ளே ஆண்டவன் நம்மளை கூப்பிட்டுக்கிட்டாங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம, அதாவது how we can postpone major surgeries, particularly surgeries due to degeneration. இப்போ இவங்களுக்கு இப்போ பெண்களுக்கு இந்த இது பெண் உறுப்புகள் சார்ந்த நோய்கள், ஹிஸ்டெக்டமி, இது ரொம்ப காமன், ஒன் ஆஃப் த காமன் சர்ஜரிஸ். நாங்கள் இது கவர்மெண்ட் ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது சாதாரணமாக ஒரு நாமக்கல்லில் ஒரு ஊரில் ஒரு மாதத்துக்கு 10 கர்ப்பப்பை ரிமூவல், அதாவது கர்ப்பப்பை எடுப்பாங்க, 10 ஆப்ரேஷன் நடக்கும்னா 100 ஆகிடுது. மினிஸ்டர் கூப்பிட்டு கேட்குறாரு, என்னப்பா ஒரே ஊரில் போன வருஷம் 10 தான் பண்ணியிருக்கேன், இந்த வருஷம் 100, நம்ம ஸ்கீம் பண்ணுறதால எல்லோரும் போய் கர்ப்பப்பை எடுத்துக்கிறாங்களா? ஆனால் டாக்டர்ஸ் கர்ப்பப்பை எடுத்துருங்க, ஏதோ கொஞ்சம் பிரச்சனை இருந்தாலும் எடுத்துருமா அப்படின்றாங்களே. டாக்டரை கேட்டால் என்ன சொல்லுவாங்க, சார் பேஷண்ட் எனக்கு கெஞ்சுறாங்க சார், நீங்கள் மருந்தெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க டாக்டர், எடுத்துருங்க டாக்டர், இன்றைக்கி இனிமேல் வேண்டாம் அப்படின்னு நான் என்ன சார் பண்ணுறதுன்றாங்க. ஸோ இது அந்த மாதிரி ஆப்ரேஷன் வேறு.
ப்ராஸ்டேட் அடிக்கடி வயசானவங்களுக்கு அடிக்கடி ஒன்றுக்கு வருது, ராத்திரியில் எழுந்துச்சி ஒன்றுக்கு போகிறோம், அர்ஜென்ட்டாக ஒன்றுக்கு வருது, ஒன்றுக்கு போய் நின்னவொடனே வர மாட்டேங்குது, கொஞ்சம் முக்க வேண்டியதாக இருக்குது, ஒன்றுக்கு போய் முடித்தவொடனே சொட்டிக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் தீஸ் ஆர் ஆல் சிம்டம்ஸ் ஆஃப் ப்ராஸ்டேட்டிசம். ஸோ ப்ராஸ்டேட்டுக்கு வந்து சர்ஜரி, மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் வரணும்னா சர்ஜரி பண்ணிக்கலாம், கர்ப்பப்பைக்கு சர்ஜரி பண்ணிக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு தடவை பண்ணிட்டோம்னா then you are going to live 100 years, 120 years also, no problem. பட் ஒரு நீ ரீப்ளேஸ்மெண்ட், ஒரு வால் ரீப்ளேஸ்மெண்ட், இதெல்லாம் வந்து குறுகிய காலகட்டம் தான். அந்த அப்போ ப்ராஸ்தசிஸ் அண்ட் இம்ப்ளான்ஸ் வில் சர்வைவ். அதனால் அதை போஸ்ட்போன் பண்ணணும். அதை போஸ்ட்போன் பண்ணணுன்னா நீங்கள் 60 வயசில் ஆரம்பிக்கணும். அந்த தளர்ச்சி, அந்த டீஜெனரேட்டிவ் ப்ராசஸ் 65 வயசில் வர வேண்டியது 75 வயசுக்கு தள்ளணும். அங்கே தான் வாட் இஸ் ரிக்வயர்ட் இஸ் ஹெல்த்தி ஏஜிங். அடுத்த பிரச்சனை, ரொம்ப கார்போஹைட்ரேட் சாப்பிடக்கூடாதுன்றாங்க. 4 இட்லி தாங்க சாப்பிட்டேன், ஆனால் ஒரு 5 ஆச்சு. எல்லா சாதம், சாம்பார், ரசம், தயிர், எக்கச்சக்கமாக சாதம், கார்போஹைட்ரேட். ஏன்னா ஒரு தொப்பை. அதாவது பணம் சம்பாதிக்கிறது கஷ்டம், ஆனால் செலவு பண்ணுறது சுலபம். கொழுப்பு சம்பாதிக்கிறது சுலபம், செலவு பண்ணுறது கஷ்டம். போட்டு விடுது, அதுக்கப்புறம் எங்கே நான் சாப்பிட்றதே இல்லை சார். 80 கிலோ இருக்கேம்மா, போன வாட்டி 80 கிலோ, இப்பயே 80 கிலோ இருக்கேம்மா சார், சாப்பிடவே இல்லை சார். பட் இப்போ நிறைய பேர் தே ஆர் ஒபீஸ், தே ஆர் ஆன் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், தே ஆர் ஆன் எக்ஸசைஸ், பட் தே ஆர் நாட் ஏபிள் டு கண்ட்ரோல். ஹார்ட்டு, லங்கு, இதெல்லாம் வந்து நான் ஹவர்ஸ் டுகெதர் பேசலாம், அது சம்மந்தப்பட்ட நோய்கள். இப்போ ராத்திரியில் இருமல் வருது சார், இருமல் இருந்துக்கிட்டே இருக்குது சார். பல்மனாலஜிஸ்ட் வரைக்கும் போயிட்டேன். ஒன்று இன்னையா இரும்பலுக்கு எங்கேயா, அதுக்குள்ளே பல்மனாலஜி வரைக்கும் போயிட்டேன். அவரும் பார்த்துட்டாரு, ஸ்கேனு எல்லாம் எடுத்துட்டார், எல்லாம் நார்மல்ன்றாரு. இன்னும் இரும்பல் இருக்குது. நீ எப்போ சாப்பிட்ற? 9 மணிக்கு சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்? அதுக்கப்புறம் கொஞ்சம் முறுக்கு தீனி, டிவி, ஒரு 10-11 மணிக்கு. நீ 11 மணிக்கு படுக்கும்போது யுவர் ஸ்டமக் இஸ் ஃபுல். ஸோ வாட் வில் ஹேப்பன்? when the stomach contracts and the contents will regurgitate. உணவு குழாயில் அந்த ரீகஜிடேட் ஆகும்போது உணவு குழாயும் சுவாசிக்கிற குழாயும் ஒன்று பின்னாடி ஒன்று இருக்கும். ஸோ உணவு குழாயிலேருந்து போகிற அந்த ஜூஸு கொஞ்சம் சுவாசிக்கிற குழாய்க்குள்ளே மைக்ரோ மில்லிலீட்டர்ஸ் போய் இறங்கினா கூட நைட்டில் காஃப் வரும். பட் ரெஸ்பிரேட்டரி காஸ் இல்லை. ஒரு சிலருக்கு ஆஸ்துமா இருக்கும். சார் ஆஸ்துமா சார், நான் வந்து பல வருஷமாக ஆஸ்துமாவுக்கு மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், ஸ்டீராய்டு பஃப் கொடுங்கன்றாங்க, மாத்திரை சாப்பிடுங்கன்றாங்க. இது ஹைப்பர் டென்ஷன். சார் பிபிக்கு ஒரு மாத்திரை கொடுத்தோம், அந்த டாக்டர் சரியில்லைன்னு இன்னொரு டாக்டர்கிட்ட போனோம், 2 மாத்திரையாச்சு, அப்போ 3 மாத்திரை கொடுத்தாங்க. எப்போ போனாலும் வீட்டில் பார்த்தா ஒரு மாதிரி இருக்குது, திடீர்னு வெளியே போய் பார்த்தா 180 காட்டுது, திடீர்னு 120 காட்டுது. BP is not coming under control. Bronchial asthma is not under control in spite of effective treatment. There is a cough in spite of treatment. இதுக்கெல்லாம் there is one disease. உங்களுக்கு தெரியாது, உங்கள் மனைவி கேட்கணும். அவர் தூங்கும்போது நாங்கள் இப்படி கொரட்டை விடுறாரு, நான் அந்த ஹாலில் போய் படுத்துடுறேங்க. ஏன்னா ஸ்னோரிங். வாட் டஸ் இட் மீன்? இஃப் யூ ஹாவ் எ ரெசிஸ்டன்ட் ஹைப்பர் டென்ஷன், அன்கண்ட்ரோலபிள் bronchial asthma, snoring, then you have to do what is called as sleep apnea test. தூக்கத்தில் உங்களுக்கு மூச்சு நின்று போயிடுமா? தூக்கத்தில் உங்களை மூளைக்கு ஆக்சிஜன் போகிற குறைபாடுகள் ஏற்படுமா? தூக்கத்தில் உங்களுக்கு மூளைக்கு ஆக்சிஜன் குறைபாடு ஏற்பட்டு உங்களுடைய ஹார்ட்டுக்கு சப்ளை ஒழுங்காக போகலைன்னா தூக்கத்தில் ஹார்ட் அட்டாக் வரலாம், தூக்கத்தில் ஸ்ட்ரோக் வரலாம். அந்த மாதிரி பர்டிகுலராக டயபெட்டிஸ் இருக்குது, ஹைப்பர் டென்ஷன் இருக்குது, குண்டாக இருக்கும் அப்படின்றவங்களுக்கு இந்த மாதிரி ரெசிஸ்டன்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கும்போது இட் இஸ் பெட்டர் டு டூ அ ஸ்லீப் அப்னியா டெஸ்ட். சார் 3 மாத்திரை சாப்பிட்டேன், இத்தனை பஃப் எடுத்தேன் ஆஸ்மாக்கு, அந்த ஸ்லீப் அப்னியா டெஸ்ட் பண்ணி அதுக்கு அட்ரஸ் பண்ண உடனே இதெல்லாம் சரியாயிடுச்சு. 5 மாத்திரை பிபிக்கு சாப்பிட்டேன், 1 மாத்திரை சாப்பிட்றேன். ஸோ பட் வாட் இஸ் ரிக்வயர்ட், அதை த டாக்டர் ஹேஸ் டு அட்வைஸ் யூ அண்ட் ஹி ஹேஸ் டு சென்ட் யூ டு த அப்ராப்ரியேட் பிளேஸ். இந்த மாதிரி நிறைய டிசீஸ் இருக்குது. நான் அடுத்து ரொம்ப முக்கியமாக நிறைய பேர் அவதிப்படுறது மென்டல் இல்னஸ். இது மென்டல் இல்னஸ் வந்து ஒரு பெரிய, இன்றைக்கி வந்து யங்கர் ஜென்ரேஷனுக்கும் சரி ஓல்டர் ஜென்ரேஷனுக்கும் சரி நம்மளை அறியாமல் பலவிதமான மனநோயில் நம்ம இருக்கோம். அது ஒரு ஆங்ஸைட்டி ஸ்டேட்டாக இருக்கலாம், டிப்ரெஷனாக இருக்கலாம், இல்லாட்டி ஓசிடிஸ் அண்ட் ஸ்கிசோஃப்ரினியாஸ், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மென்டல் எயில்மெண்ட்ஸ் இருக்குது. பட் மைண்டை வந்து நம்மளே, ஒரு சிலர் ஆலயங்களுக்கு போவாங்க,
ஒரு சிலர் வந்து சத்குருஸோட போயிட்டு அவங்களோட போதனைகள் எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. மெடிடேஷன், எனிதிங் கேன் ஹீல் யுவர் மென்டல் எயில்மெண்ட். யூ ஹாவ் டு சார் மென்டல் எயில்மெண்ட்டுக்கு டாக்டர்கிட்ட தான் போகணுமானா அது உங்கள் இஷ்டம். பட் மென்டல் எயில்மெண்ட்டுக்கு ஆரம்ப காலத்தில் யூ கிவ் டைம், யூ பி கைண்ட், எம்பத்தி, கைண்ட்னஸ், கம்பேஷன், எம்பத்தி இதெல்லாம் படிச்சிருக்கோம். அதில் நான் ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு ஜென்ரல் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கொஞ்சம் காலத்தில் நான் கல்யாணம் ஆகி 2-3 வருஷத்தில் எனக்கு முடியெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிடுது. அதுவே வந்து எங்கள் மாமியார் எங்கள் அம்மாகிட்ட கேட்பாங்க, உங்கள் பிள்ளைக்கு முடி கொட்டுன்னு தெரிஞ்சே நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்க. எங்கள் அம்மா கேட்டாங்க, எனக்கு எப்படிமா தெரியும், நான் டாக்டரை, அதுவும் உங்கள் பையன் சொல்லியிருப்பார். டாக்டருக்கு எப்படி தெரியும் முடி கொட்ட போகுதுன்னு? அவர் டாக்டர்ன்றதால ஸோ முடி கொட்டி எனக்கு வந்து வர்றவங்கெல்லாம் வந்து என்னை விட பல 10 வருஷம் பெரியவங்களாக இருப்பாங்க. நான் உங்கள் அக்கா மாதிரின்னுவாங்க. சொல்லுமா, நம்மளும் ஜென்ரல் ப்ராக்டிஸில் அவர் அப்ஜெக்டிவ் இஸ் டு சாட்டிஸ்ஃபை அண்ட் ப்ளீஸ் தெம். ஓகே சொல்லுமா, ஆமாம்மா நீ சொல்லுமா. நான் ஒன்று சார் 7 மணி ஆச்சுன்னா ஒரு வயசான பாட்டி வரும். சார் எனக்கு இது பிரச்சனை அது பிரச்சனை. உங்களுக்கு ஒன்றும் மெடிக்கலி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை டாக்டர், என் பிரச்சனையே மருமக தான். சொன்ன அவளோட வந்து வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். அவள் சொல்கிறது தான் இதுன்னுவா. சரி அதை தலையை ஆட்டிக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறதாலாம் சரியாயிடும் ஏதோ ஒரு சொல்லிவிட்டு ஜென்ரல் ப்ராக்டிஷனர் தானே 2-3 மருந்து இருந்து எழுதி கொடுத்துட்டு 9 மணிக்கு அந்த மருமக வருவாள். அதே பிரச்சனை சார், என் பிரச்சனையே மாமியார் தான் சார். சார் அவங்க என்ன எதுவுமே பண்ண விட மாட்டாங்க சார். அந்த ரசத்தில் உப்பு கூட நான் போடல சார், கல்யாணம் 20 வருஷம் ஆயிடுச்சு சார், அது ஒன்று போட தெரியாதுன்னுவாங்க. என்னடா இது? சரி அவங்களுக்கு இப்போ ஆஸ் ஏ ஜென்ரல் ப்ராக்டிஷனர் வி வாண்ட் டு ப்ளீஸ் எவ்ரி ஒன். இதம்மா இது பண்ணி போட்டு போமா அப்படின்னு. பட் ஒரு இது போய்கிட்டே இருந்தது கொஞ்ச நாள். திடீர்னு ஒரு நாள் அந்த மருமக வந்து, சார் இது வந்து என்னைக்கும் ஜென்ரல் ப்ராக்டிஸாக ஒரு 100 பேர் பார்ப்போம் ஒரு நாளுக்கு. சக்குன்னு ஏன்னா இப்போ அவங்க எந்த பிரச்சனைக்காக வராங்களோ அதில் 80% அதுவாக நல்லா ஆகிடும். அதனால் எனக்கு ஒன்றும் வேலை இல்லை, கேட்கறது இது பண்ணுறது. அந்த காதில் மாட்டுறது கூட ஒன்று இங்கே இருக்கும் ஒன்று இங்கே இருக்கும். அவங்களுக்கு தேவை அவங்க சொல்கிறத கேட்கணும், ஒரு ஆறுதலாக 2 வார்த்தை பேசணும். உடனே இந்த அம்மா வந்து, சார் இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு எதாவது பண்ணி எங்கள் மாமியாருக்கு ஒரு ஊசி ஏதாவது மருந்து கொடுத்து ஒன்று அனுப்பிடுங்களேன் சார். உடனே நான் சொன்னேன், என்னம்மா நீ இப்போ டெய்லி எனக்கும் டைம் இல்லை, அவங்கள வந்து அழுகுறாங்க, நீயே வந்து அழுகுறீங்க, சரி புடிமான்னு சொல்லிட்டு ஒரு மருந்து எடுத்து கொடுத்து இதை வந்து நீ கொடுத்துட்டு. ஆனால் இந்த மருந்து உடனே வேலை செய்யாது, ஒரு 5-6 மாதம் ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக டக்குன்னு இறந்துருவாங்க. நீ வந்து உனக்கு மேலே யாருக்கும் சந்தேகம் வராது, நீ இன்றைக்கே கொடுத்துட்டு அந்த 5 மாதம் 6 மாதம் ஆகும்போது நீ எங்கேயாவது கோயிலுக்கு போய்டு, வாழ்டா உங்கள் அண்ணா வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு போய்டு, நீ வரது அங்கே செய்தி வரும், நீ வந்து அழுதுடலாம். உடனே அந்த அம்மா ஓகே டாக்டர் தேங்க்யூ டாக்டர்னு போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு மாதம் அவங்க வர்றது குறைஞ்சிக்கிட்டே வந்தது. மாமியாரும் வர்றதில்லை, மருமகளும் வர்றதில்லை. ஒரு 2-3 மாதம் ஆச்சு. அப்புறம் அங்கே என்ன ஆகிருக்கு, அந்த மருந்தை கொடுத்த உடனே மருமகளுக்கு மனசுக்குள்ளே எப்படியும் ஒரு 5 மாதத்தில் போயிட போகிறாங்க, என்ன அவங்களுக்கு கொஞ்சம் அனுசரித்து போனால் தான் என்ன அப்படின்னு அவங்களுக்கு தோணியிருக்கு. அவங்க அனுசரித்து போகிறத பார்த்துட்டு மாமியாருக்கு இவ்வளோ ஒரு கைண்டாக இருக்கா, நம்மளை புரிஞ்சுக்கிட்டா, இப்போ அவகிட்டே நம்ம பாசமாக இருக்கக்கூடாதுன்னு அவங்க இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 5 மாதம் கழித்து அந்த அம்மா ஓடி வந்து, சார் இப்போ நாங்கள் 2 பேரும் ரொம்ப, மாமியார் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, நான் இல்லாமல் அவங்க இருக்க முடியாது, நீங்கள் மருந்து கொடுத்துட்டீங்களே என்ன சார் ஆகுது? நான் பயப்படாதம்மா, ஒரு விட்டமின் மாத்திரை தான். பட் வாட் ஐ எம் ட்ரைங் டு சே, டைம், லவ், no differentiation. What you consider you do for your daughter, do it for your daughter-in-law. Don't carry that. அந்த ஸ்ட்ரெஸ் இருக்குல்ல, அதில் வந்து நிறைய டிஸ்ட்ரக்டிவ் ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆகும். இப்போ நான் ஸ்ட்ரெஸ் ஆகிறதால மட்டும் இல்லை, 10 வருஷம் முன்னாடி என்னை வந்து அவர் ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க, அவரை பார்க்கும் போதே எனக்கு கோபம் வருதுங்க. அந்த நினைச்சாலே ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் வரும். இந்த ஸ்ட்ரெஸ்ஸு வந்து மென்டல் டிசீஸ் மட்டும் இல்லைங்க, இன்னும் ஒரே ஒரு டிசீஸை பற்றி நான் சொல்லலை, ஆட்டோ இம்யூன் டிசீஸ். ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னால் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற ஒரு உறுப்பை எதிர்ப்பாக நினச்சி அதை அட்டாக் பண்ணும். அந்த மாதிரி டிசீஸ் வந்தவங்க 5 லட்ச ரூபா எங்கிட்ட இன்சூரன்ஸ் இருக்குது சார்னா அவங்களுக்கு அந்த டிசீஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயே அந்த பணம் செலவாயிடும்.
எக்கச்சக்கமான டாக்டர்கிட்ட போவாங்க, கையில் ஒரு 2-3 பேக் வச்சுருப்பாங்க, இது பண்ண இவர் எதுக்கு, அப்புறம் பார்த்தா இது ஆட்டோ இம்யூன் டிசீஸ்ப்பா, இது நீ சார் இப்போ என்ன சார் ஆகும், இதுக்கு மருந்து சாப்பிட்ணும், எவ்வளோ நாள் சாப்பிட்ணும் தெரியாது, வாழ்கிற வரைக்கும் சாப்பிட்ணும், இது நல்லா ஆகுமா, நல்லா ஆகலாம், திருப்பி வரலாம், திருப்பி இதோட மோசமாக வருமா, ஒரு சிலருக்கு வரும், வராது. ஸோ ஒரு டெஃபினட் ஒரு இம்யூனாலஜி நம்ம கோவிட் அப்போ கூட சொல்லுவாங்க, திடீர்னு அம்மா நீ வந்து சூப்பில் ஒரு பெப்பர் போட்டு சாப்பிடுமா, இம்யூனிட்டி இம்ப்ரூவ் ஆகும். இம்யூனிட்டி இவங்க உள்ளே போய் படித்த மாதிரி, இன்னும் இம்யூனிட்டின்றது டாக்டர்ஸுக்கு இன்னும் கரெக்டாக, இம்யூனாலஜி இஸ் எ டெவலப்பிங் ஃபீல்டு. ஒருத்தன் உடனே சொல்லுவான் ஜிங்க் டேப்லெட் சாப்பிடுங்க சார். ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு எனக்கு, சார் நம்ம ஆஃபீஸில் எல்லாருக்கும் ஒரு ஜிங்க் கொடுத்துருவோம் சார். ஏன்பா, இம்யூனிட்டி இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இம்யூனிட்டிங்கிறது எல்லாரும் பல விதத்தில் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ் வந்து ஸ்ட்ரெஸ், நான் எதுக்கு சொல்ல வரேன்னா திஸ் இஸ் எ ப்ரூஃப். ஸ்மோக்கிங் காசஸ் லங் கேன்சர், அதை விட அதிகமாக ஸ்ட்ரெஸ் கேன் காஸ் ஆட்டோ இம்யூன் டிசீஸ். லங் கேன்சரை ட்ரீட் பண்ணிடலாம், ஆட்டோ இம்யூன் டிசீஸு, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிசீசஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன்ஸ், போர் பீப்புள் வில் பி சஃபரிங். அதனால் நல்ல நல்ல ஹார்மோன்ஸ் சுரக்கணும், டிஸ்ட்ரக்டிவ் ஹார்மோன்ஸ் சுரக்கக்கூடாது. ஆட்டோ இம்யூன் டிசீஸுக்கு நம்ம ஒரு விக்டிம் ஆகிடக்கூடாது. அப்படின்னா எகெயின் ஸ்ரீனிவாசன் சார் ரொம்ப கேஷுவலாக அவர் பேசும்போது யூஸ்ட் எ வேர்டு, ஐ வாஸ் ஸோ ஸ்டன்ட். ஐ ரிமெம்பர் சார், நீங்கள் வந்து டோன்ட் ப்ளீஸ் அதர்ஸ், டோன்ட் டூ எனிதிங் டு ப்ளீஸ் அதர்ஸ். இன்றைக்கி வந்து புள்ளி விவரம் படி பார்த்தீங்கன்னா ஆட்டோ இம்யூன் டிசீஸ் பெண்களுக்கு தான் அதிகமாக இருக்குது. பெண்கள் இயல்பாகவே அப்பா சொல்கிறத கேட்டுக்கணும், அவங்களோட விருப்பம் என்னவோ அப்பா சொல்கிறத கேட்டுக்கணும். அவங்க எங்கேயும் பாட்டு பண்ண போகிறாங்களோ அவங்க வந்து இந்த மாமியார் சொல்கிறத கேட்டுக்கணும். ஆடா நம்ம எப்படி நம்மளுடைய உண்மையான உணர்வை வெளிப்படுத்த முடியாமல் டு ப்ளீஸ் அதர்ஸ், உமன் டூ எ லாட் ஆஃப் ஹோலி சாக்ரிஃபைஸ். அது என்ன ஆகுது, இஃப் யூ டோன்ட் சே நோ, யுவர் பாடி வில் சே நோ. யூ ஆர் ட்ரைங் டு ப்ளீஸ் அதர்ஸ் அண்ட் சே எஸ் எஸ், அவங்க என்ன நினச்சிக்குவாங்களோன்னு. பாடி என்ன பண்ணும், இட் ஆட்டோ இம்யூன் ஆன்டிபாடிஸ் ஆர் ஜெனரேட்டட். ஸோ யூ ஷுட் நாட் ஒர்க் ஒன்லி டு ப்ளீஸ் யுவர் செல்ஃப். யூ ஷுட் அலோ யுவர் எக்ஸ்பிரஷன்ஸ் டு பி ஸ்பான்டேனியஸ். உங்களுக்கு என்ன தேவையோ என்ன இதுவும் உங்கள் பெண்கள் உங்கள் பேர குழந்தைகளுக்கு இதுதான் சொல்லணும். உன்னுடைய உணர்வுகளை நீ ரொம்ப வந்து கட்டுப்படுத்த வேண்டாம், நீ உன்ன மாதிரியே இயல்பாக இரு. திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஆட்டோ இம்யூன் டிசீஸுக்கு அடுத்தது நான் ஸ்ரீனிவாசன் சாருக்கு இன்னொரு க்ளூ இருக்குது. அது வந்து ஐ வாண்ட் டு கிவ் யூ சார். நீங்கள் சொன்ன மாதிரி ப்ளீஸ் பண்ணணும். அவர் குருமூர்த்தி அவர் சொன்னார், குருமூர்த்தி இன்னும் இளமையாக இருக்கார், துடிப்பாக இருக்காருன்னு. ஆட்டோ இம்யூன் டிசீஸ் என்னன்னா இன்னொரு ஸ்டடி, அது வந்து ஐ டு நாட் நோ, இட் இஸ் ஸ்டடீஸ் கேன் பி லுக்ட் அட் டிஃப்ரெண்ட் ஃபேஷன். பட் வென் யூ ஸ்டார்ட் லவ்விங் சம் ஒன், த குட் ஹார்மோன்ஸ் ஆர் செக்ரீட்டட். அதனால தான் அந்த பாரதி ராஜா ஒரு படத்தில் பாராட்ட மடியில் வச்சு தாளாட்ட எனக்கு ஒரு தாய்மடி கிடைக்குமா, அவருடைய ஸ்ட்ரெஸ்ஸுக்கு அதுதான் ட்ரீட்மெண்ட்டு. அந்த அதனால் யூ கேன் ஸ்டார்ட் லவ்விங் சம் ஒன், மேபி யுவர் ஒய்ஃப் ஆர் சம் ஒன், பட் யூ வில் டெவலப் லாட் ஆஃப் பாசிட்டிவ் ஹார்மோன்ஸ். ஸோ we can get out of heart disease by loving people around us, not finding reasons to create enmity. That's my, most of you are very learned, you know, you are experienced, you have your age, you would have seen lot of pros and cons. Now I'm just trying to share my experience. அடுத்தது குருமூர்த்தி கொடுத்த நேரத்தில் இன்னும் ஒரு 1.5 நிமிஷம் இருக்குது. Now I want to touch the கன்க்ளூடிங் ரிமார்க்ஸ். என்னென்ன, இந்த மாதிரி நிறைய டிசீஸ் இருக்குது, அதுக்கு உண்டான இதெல்லாம் இது பண்ணுறோம். நம்ம இன்சூரன்ஸ் துறையில் இருந்ததால் நம்ம ஹெல்த்தை பார்த்துக்கிறது மட்டும் நம்மளோட கடமை இல்லை. ஆஸ் எ லேர்னட் பர்சன் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு கரெக்டான அட்வைஸ் சொல்ல வேண்டியது நம்மளோட கடமையாகிடுது. ஒரு பேஷண்ட் வந்து, சார் எனக்கு 5 லட்ச ரூபா இன்சூரன்ஸ் இருக்குது, திடீர்னு மனத்தில் ரத்தம் வந்தது, டாக்டர் ஸ்கோப்பி பண்ணி கொலனோஸ்கோப்பி பண்ணி பார்த்துட்டு கேன்சர் இருக்குன்னு நான் பார்த்துட்டு சொன்னேன், இது ஒரு ட்ரீட் பண்ணக்கூடிய கேன்சர்மா, நீ உனக்கு 55 வயசு ஆகுது, இதெல்லாம் க்யூரே பண்ணிடலாம் ஒரு சில கேன்சர், அந்த மாதிரி கேன்சர் இது, பயப்படாதீங்க, நீங்கள் போய்
இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போங்க. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனே அவங்க சொல்லியிருக்காங்க, உனக்கு அனீமியா ரொம்ப மோசமாக இருக்குமா, ஹீமோகுளோபின் 6 கிராம் தான் இருக்குது, இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அந்த அனிமியாவுக்கு உண்டான காரணத்தை நாங்கள் பார்க்கணும். அதை பார்த்துட்டு டெஸ்ட் பண்ணும்போது தைராய்டு சுரப்பு அதிகமாக இருக்குது. இந்த தைராய்டில் கூட நிறைய பேர் வந்து தைராய்டு அதிகமாக கம்மியாக நிறைய பேர் தெரியாது. இங்கே எத்தனை பேர் தைராய்டு மாத்திரை சாப்பிட்றீங்க? நிறைய பேர் சாப்பிட்றீங்க. நீங்கள் அது கம்மியாக இருக்கிறது சாப்பிட்றீங்களா அதிகமாக இருக்கிறது சாப்பிட்றீங்களா? ஹைப்போ தைராய்டிசமாக ஹைப்பர் தைராய்டிசமாக நிறைய பேர் தெரியாது. ஏன்னா அந்த தைராய்டு டெஸ்ட்டுக்கு நம்ம டிஎஸ்ஹெச்னு ஒன்று எடுப்போம். அது ஏறும். அது ஏறிச்சுன்னா உடம்புல தைராய்டு சுரப்பு கம்மின்னு அர்த்தம். யூ ஆர் ஹைப்போ தைராய்டு. அதனால் தைராய்டு சுரக்க வேண்டிய அந்த மாத்திரையை நம்ம டெய்லி காலையில் சாப்பிட்டுக்கிறோம். அதை வெறும் வயிற்றில் சாப்பிட்ணும். அதை ஒரு 6 மணிக்கு சாப்பிட்றோம்னா 7 மணி வரைக்கும் காஃபி குடிக்கக்கூடாது. அப்போ தான் கரெக்டாக அப்சார்ப் ஆகி அது வேலை செய்யும். ஸோ அப்போது அவங்களுக்கு தெரியணும் எனக்கு வந்து தைராய்டு சுரப்பு கம்மின்னு. ஆனால் டாக்டர் பார்க்கணும்னு சொல்ல உங்களுக்கு டிஎஸ்ஹெச் அதிகமாக இருக்குது, நான் தைராய்டு மாத்திரை தரேன்னு. அவங்க நினச்சிக்குவாங்க தைராய்டு சுரப்பு அதிகம்னு. இது வந்து தைராய்டு சுரப்பு கம்மி. இந்த பேஷண்ட்டுக்கு என்ன சொல்லிட்டாங்க, சார் தைராய்டு உங்களுக்கு சுரப்பு அதிகமாக இருக்குது, அதுக்கு மருந்து கொடுக்கணும். அந்த மருந்து கொடுத்தா அந்த மருந்தோட காம்ப்ளிகேஷன், அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் ரொம்ப சுற்றி வலிக்காமல் அந்த 5 லட்சத்தில் ஒரு 3.5 லட்சம் செலவாயிடுது. இன்னும் கேன்சருக்கு ஆப்ரேஷன் பண்ணல, கேன்சருக்கு ஆப்ரேஷன் பண்ணணும், அதுக்கப்புறம் கீமோதெரப்பி கொடுக்கணும், தேவை இருந்தால் கொஞ்சம் ரேடியோ தெரப்பியும் கொடுக்கணும். ஏன்னா இது மல்டி மொடாலிட்டி அப்ரோச், டியூமர் போர்டு அந்த மாதிரி. தட் இஸ் அ ரைட் வே டு டீல் வித் கேன்சர். ஒரு பேஷண்ட்டுக்கு யாருக்கா கேன்சர் டயக்னோசிஸ் வந்ததுன்னா ஒரு எங்கள் ஊரில் இருக்கிற லோக்கல் டாக்டர் அவர் 50 வருஷமாக ஆப்ரேட் பண்ணுறாரு, அவர்கிட்ட நாங்கள் பண்ணிக்கிறோன்னு உடனே ஜம்ப் பண்ணாமல், ஒரு பிரெஸ்ட் கேன்சராக இருக்கலாம், லிவர் கேன்சராக இருக்கலாம், என்ன இருந்தாலும் they have to go to a center where there is a tumor board. அந்த டியூமர் போர்டில் மெடிக்கல் ஆன்காலஜிஸ்ட், சர்ஜிக்கல் ஆன்காலஜிஸ்ட், ரேடியேஷன் ஆன்காலஜிஸ்ட், பெத்தாலஜிஸ்ட், ரேடியாலஜிஸ்ட் இவங்க எல்லாரும் கலந்து இருப்பாங்க. கலந்து இந்த மாதிரி ஒரு பருவத்தில் இந்த மாதிரி வந்த ஒரு புற்றுநோய்க்கு இந்த மாதிரி கலந்து இதை முதல்ல இது கொடுக்கணும், அடுத்தது அதை கொடுக்கணும், இது ரெண்டையும் கலந்து கொடுக்கணும், எந்த நேரம் எந்த இடைவெளியை கொடுக்கணுன்றத there is a consensus for cancer treatment இன்டர்நேஷ்னலி அரைவ்டட். அதை பார்த்து அந்த அணுகுமுறைக்கு படி கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒருத்தவங்க பண்ணும்போது இட் இஸ் வெரி எஃபெக்டிவ். அல்லாட்டி என்ன ஆகும், அந்த டாக்டர் வந்து ஆப்ரேட் பண்ணுவார். ஒரு அம்மா ஃபோன் பண்ணி சொல்லுது, சார் எங்களை ஏதோ திருச்சி பக்கத்தில் ஒரு கிராமம், இது நான் கலைஞர் காப்பீடு திட்டத்தை நாங்கள் நடத்திட்டு இருந்தோம், அது இப்போ 10 வருஷமாக நடத்துறது இல்லை. இருந்தாலும் அங்கே யாராவது இது பண்ணாங்கன்னா அந்த நம்பரை வச்சுட்டு திருப்பி எங்களுக்கு கால் பண்ணி, சார் இது என்ன சார் பண்ணுறதுன்னு. we cannot do anything. ஏன்னா அந்த கிராமத்தில் இருக்கிற இவர் வந்து என்ன சொல்லிட்டார், நான் உடனே பண்ணுறேன்னு அவர் ஆப்ரேட் பண்ணிட்டார். இப்போ வந்து இனிமேல் தான் ட்ரீட்மெண்ட்டே ஆரம்பம். ராயப்பேட்டா ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன், அங்கே இருக்கிற சீஃப் என்னோட பேட்ச்மேட்டு, என்னடா உங்கள் டியூமர் போர்டில் என்ன மாதிரி கேஸிட்டா வருது, எனக்கு ஒரு ஐடியா வரணும். அவன் சொல்லுவான், பிரகாஷ் 90% எல்லாமே மற்றவங்க பண்ண தப்பான ட்ரீட்மெண்ட்டு இங்கே ராயப்பேட்டாக்கு வரும். ஏன்னா அவங்ககிட்ட இருக்கிற பணம், இன்சூரன்ஸ் எல்லாம் முடிஞ்சிடும். ஆனால் நோய் என்னம்மா உன் பேக்கை வச்சுட்டு, நான் அந்த டியூமர் போர்டில் போய் உட்காந்துருப்பேன், என்னம்மா இவ்வளோ பேக் வச்சுருக்கேன், என்ன இது இன்னும் என்னானே தெரியல சார், இது வரைக்கும் 2 ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க, இது ஸ்கேனெல்லாம் பண்ணியிருக்கோம். இன்னும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளில் கரெக்டான ஹாஸ்பிட்டலில் இப்போ இந்த கேன்சர் பேஷண்ட் நான் சொன்னேனே, தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது, அனிமியா இருக்குது, இதெல்லாம் கரெக்ட் பண்ணுறது 3 லட்சம் 1.5 லட்சம் தான் பாக்கி. உடனே நான் அவங்ககிட்ட என்ன சொன்னால், வந்துடுங்க அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து, நீங்கள் எந்த ஒரு பாண்டிச்சேரி ஜிப்மருக்கு போங்க, அங்கே பேயிங் பேஷண்ட் இருக்குது, உங்ககிட்ட 1.5 லட்ச ரூபா இருக்குது, 1 லட்ச ரூபா செலவு பண்ணால் போகிறோம். இந்த எல்லா ப்ராப்ளத்தையும், தைராய்டு ப்ராப்ளத்துக்கு ரேடியோ அயோடின் கொடுக்கணும், அது கொடுத்து தைராய்டிசம் குறைச்ச உடனே சர்ஜரி ஃபார் கேன்சர், அதுக்கப்புறம் ஃப்ரீக்வெண்ட் கீமோதெரப்பி, இதெல்லாம் நீங்கள் பேயிங் வார்டில் பண்ணால் கூட 1 lakh ஆகும். அந்த ஹாஸ்பிட்டலே பண்ணிங்கன்னா இன்னும் 12 லட்சம் ஆகும். நடுவில் உங்களால் பே பண்ண முடியாது. திஸ் இஸ் வாட் இஸ் தி டியூட்டி ஆஃப் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ், பிகாஸ் ஆஸ் ஸ்பைடர்மேன் வாட் எவர் நாலேஜ் வி ஹவ், it is to help others. We cannot be proud about it. It is an opportunity given to us to help others. Finally, 3 things I want to tell you, ladies and gentlemen, what is happening abroad and what is missing in our country. Number 1, respect farm. Number 2, estate planning. Number 3, new normal. ஒரு நிமிஷம் எடுத்துக்கலாமா சார்? நான் என்ன சொல்ல வரேன்னா, ரெஸ்பெக்ட் ஃபார்ம்னு ஒன்று இருக்குது, அது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறைய ஃபேமிலியில் ஐசியூவில் வந்து என்ன சார் ஆச்சு, இல்லை பிபி மருந்து சாப்பிட்றாரு, அவர் மருந்து சாப்பிட்றாரு, இருந்தாலும் மூளையில் ஒரு ரத்த குழாய் வெடிச்சிடுது, அவருக்கு 78 வயசு ஆகிறது, அது வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அதனால் அந்த எடிமா
மிட்லைன் ஷிஃப்ட் இதனால் வந்து அவருக்கு வந்து கார்டியோ ரெஸ்பிரேட்டரி அரெஸ்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஆப்ரேட் பண்ணால் 25% பிழைக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஆப்ரேட் பண்ண பிறகு ரொம்ப நாள் ஒரு ஐசியூவில் இருப்பார், வெண்டிலேட்டர் தேவைப்படலாம், சமயத்தில் 3 வாரம் 4 வாரம் கூட ஆகும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் என்ன சார் பண்ணுவீங்க? பையன் பொண்ணு சம்பந்தி மச்சான் எல்லாம் இருப்பாங்க, யாருமே டிசிஷன் எடுக்க மாட்டாங்க. 4-5 பேர் சுற்றி இருப்பாங்க, டாக்டர் வாயிலிருந்து பதில் வருமானு பார்ப்பாங்க. டாக்டர் டிசிஷன் எடுக்க மாட்டார். டாக்டர் என்ன சொல்லுவார்? அக்கார்டிங் டு சயின்ஸ் யூ ஹேவ் டு கெட் ஆப்ரேட்டட். இஃப் யூ வாண்ட் வி வில் ஆப்ரேட், வி வில் கெட் த திங்ஸ் ரெடி. நீங்கள் வேண்டாங்க உங்களுக்கு ரிஸ்க்குங்க ஐசியூவில் இருக்கணுங்கன்னு சொல்ல மாட்டார். பட் அப்போ வந்து யூ ஹவ் ஆல்ரெடி லீவ்ட் யுவர் லைஃப், யூ ஆர் 78, 80, யூ ஹாவ் அதர் லாட் ஆஃப் கோமாபிலிட்டிஸ். மற்றவாளுக்கு நீங்கள் வந்து ஒரு பெரிய தொந்தரவாக இருக்க வேண்டாம், நான் வந்து நல்லபடி போய் சேரணும்ப்பா, கஷ்டப்படக்கூடாது. அதுதான் வந்து ஒரு வயசுக்கு மேலே நம்ம எல்லாம் எதிர்பார்க்கறது என்ன? 100 வயசு வாழணுமா, சந்தோஷமாக வாழணுமா? அப்படின்னா தூக்கத்திலே ஒருத்தர் வந்து ஒரு 75-80 வயசு வாழ்ந்துட்டு என்ன ஆச்சுங்க, காலையில் எந்திரிக்கலைங்க, என்ன ஆச்சு, நல்லா பேசிட்டு டிவி பார்த்துட்டு படுத்தாருங்க, காலையில் எந்திரிக்கலைங்க, சுத்தமான ஆத்மா, காலை தொட்டு கும்பிட்டு அவரை வழி அனுப்புங்கப்பா. Have you thought about your death? Don't think I am looking at the other side. It is your duty to think about your death and have a planning. How to live healthy. Next phase is how to live in a dignified way. Leave this world. Adukku, there is something called respect form, which is available in the developed countries. Do not attempt resuscitation. Do not attempt cardiopulmonary resuscitation. DNA or DNA CPR அப்படின்னு இருக்கு. அது முன்னாடிலாம் ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு வார்த்தை வைக்கக்கூடாதுன்றதுக்காக அந்த கவர்மெண்ட் என்ன சொல்லுது? ரெஸ்பெக்ட் ஃபார்ம். கன்சர்ன்ட் இல்லை, அது ரெஸ்பெக்ட் ஃபார்ம். அதை நீங்கள் எப்போ பண்ணணும்? யுவர் எஸ்டேட் பிளானிங். என்கிட்ட என்னப்பா இருக்குது, பெரிய சொத்து 10 லட்சம் இருக்கோ, 10 கோடி இருக்கோ, பட் அதுவும் ஸ்ரீனிவாசன் சார் சொன்னார், நம்ம இன்றைக்கி விட்டு போகிற பணம் அடுத்த ஜென்ரேஷன், இட் இஸ் அ பர்டன். So, what is your responsibility for your hard earned? It may be a small house or a flat, or you would have made a lot of wealth in your investment in other stuffs. But what I am trying to tell you, there should be an estate planning. In that estate planning, you should make it very clear how your funds have to be managed, how your funds have to be distributed, and how your death has to be dignified. நீங்கள் நிறைய டெத்து போய் அட்டன் பண்ணணும், அட்டன் பண்ணிட்டு வந்துடக்கூடாது, அங்கே ஸ்டூலில் உட்காந்து 10 நிமிஷம் கதை கேட்கணும். அதில் வந்து இட் கிவ்ஸ் யூ a lot of idea on what is life, what is humanity, how you have to conduct yourself in the near future. Then you have to create these forms. இது வந்து the worst situation. இப்போ ஒரு பிரச்சனை வருது, அந்த நோயிலேருந்து நீங்கள் வைத்தியம் பண்ணிவிட்டு நல்லா ஆகிட்டு வந்துட போகிறீங்க. ஏன்னா இன்றைக்கி விஞ்ஞானம் வளருது, மருத்துவ வளர்ச்சி இருக்குது. ஒரு நோய், அது ஹார்ட் ப்ராப்ளமோ, கேன்சர் ப்ராப்ளமோ, எலும்பு ப்ராப்ளமோ, அதுக்கு போய் நீங்கள் வைத்தியம் பண்ணிவிட்டு நல்லபடி வந்துட போகிறீங்க. வந்துட்ட பிறகு there is something called நியூ நார்மல். நீங்கள் பழைய சரோஜா விஜயா இல்லை, நியூ நார்மல். அதில் நீங்கள் எப்படி உங்களை அடாப்ட் பண்ணிக்க போகிறீங்க, எப்படி உங்களை பாதுகாத்துக்க போகிறீங்க, எப்படி அடுத்தவங்களுக்கு ஒரு தொந்தரவு இல்லாமல் நம்ம வாழ போகிறோம். இதை தான் வந்து நம்ம these are the 3 things I want to tell you. But whatever it is, keep a purpose in your life. நிறைய சம்பாதிக்கணுன்றது மட்டும்தான் பர்பஸாக இருக்கணும்னு தேவையில்லை. நான் இன்னும் கொஞ்சம் வருஷம் சம்பாதிக்கணும், இந்த அளவு வந்தவொடனே நிறுத்திடணும். அதுக்கப்புறம் ஐ ஹாவ் டு ஸ்பெண்ட் இன் ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஐ ஹாவ் டு ஸ்பெண்ட் ஆன் மை அகாடமிக் ப்ராக்ரஸ், ஐ ஹாவ் டு ஸ்பெண்ட் ஆன் சம் சேரிட்டி. நான் குருமூர்த்தி கிட்ட சொல்கிறேன், உங்கள் அசோசியேஷன் ஒய் காண்ட் யூ கிரியேட் ஏ ஸ்மால் செல்ஃப் ஹெல்ப் குரூப்? யூகேயில் டிமென்ஷியா அதுக்குன்னு தனியாக இருக்கும், வீல்ஸ் ஆன் மீல்ஸ், மீல்ஸ் ஆன் வீல்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த இந்த மாதிரி பெரிய நோய் வந்து தன்னை பார்த்துக்க முடியாமல் போகிற ஒரு சூழ்நிலை வரும்பொழுது இந்த அசோசியேஷன் அந்த ஸ்ட்ரக்சர்டு வேலை அவங்களுக்கு ஆலோசனை உதவி எல்லாம் கொடுக்கும். அதுக்கு நீங்கள் ஒரு டீம் ஆஃப் இவங்களை வச்சுக்கலாம். அவங்களோட ஆலோசனைப்படி யூ ஆர் நாட் லெஃப்ட் அலோன். த அசோசியேஷன் அண்ட் த கமிட்டி ஆர் செல்ஃப் ஹெல்ப் குரூப் இஸ் தேர், particularly disease based. And if unfortunately any of us are suffering from that disease, apart from our decision, we can also take the help of the committee. So you can form such a thing because you are very passionate, you are developing an association. The association should help
in many ways, apart from giving you pension and other things, whatever others were talking, that just, crossed my mind. So anyway, if we have a purpose of living, we all can make a healthy and a happy life. I wish and pray God that every one of us should be blessed with such a happy life. God bless. Thank you so much. Small book. I know you are a courageous reader. டாக்டருக்கு ஸ்மால் ப்ரெசன்ட் கொடுத்துருக்கு. அவர் ஒரேஷியஸ் ரீடர், எல்லா புக்கும் படிச்சிருப்பார். நீங்கள் முன்னாடியே டிக்ளேர் பண்ணிட்டீங்க, ஏஜ்லெஸ் மைண்டு, டைம்லெஸ் பாடி, ஏஜ்லெஸ் பாடி, டைம்லெஸ் மைண்ட், அதெல்லாம் படிச்சுப்பார். தீபக் சோப்ராலாம் இப்போ வந்து ஏர்லி இண்டியன்ஸும் ஒன்று கொடுத்துருக்கோம். ஐ டோன்ட் நோ இஃப் யூ ஆர் நாட் காட் த்ரூ தட். எனிவே இட் இஸ் ஒன்லி லவ் அண்ட் அஃபெக்ஷன் வி ஹவ் கிவன். ரியல்லி அப்பா அப்படி சொல்ல மாதிரி இருக்கா இப்போ? ஒண்டர்ஃபுல். அப்போ ஏந்துட்டு ஒரு கைத்தட்டலாங்க, ஏந்துட்டு எல்லாருமே. அப்பா வா வா.